சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வகுப்புல தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரம் சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வினா எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வினாவை நான் பார்த்தபோது அதற்கு சரியாக நான் முழுமையாக விடை சொல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரம் ஆகும். நான் அதை சொல்ல வேண்டிய இடம் வேறு இருக்கிறது. வஞ்சிக்காண்டம் நடத்தப் போகிற போதுதான் அதனை பற்றி நான் விரிவாக பேச வேண்டும். இருந்தாலும் அந்த வினா என்று வினவப்பட்ட பிறகு அதற்கு நான் விடை சொல்லி போவதுதான் முறை. என்ன வினா என்றால், ஒருவர் கேட்கிறார், இது போல ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. காவானாவின் கனக விசையருடைய முடித்தலை மீது கண்ணகிக்குரிய கல்லை ஏற்றி செங்குட்டுவன் குணம்தான் என்று சொல்லுவது தப்பிதம். அந்த சொல்லு ஒரு மாதிரியான வழக்கு. தப்பிதம்னா அவ்வாறு நடந்திருக்கலாம், அதை சொல்றது தப்புன்னு சொல்றாங்களா, அல்லது இந்த நிகழ்ச்சியே தவறானது என்று சொல்லுகிறார்களா என்பது தெளிவா இல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் இரண்டுக்கும் நான் விடை சொல்ல வேண்டும், வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. பெரும்பாலும் தமிழர்கள் கடந்த காலத்தில் பெற்ற வெற்றிகளையும் மேன்மைகளையும் குறைத்து மதிப்பீடு செய்வது என்பது இன்றைக்கு இல்லை. அது பற்பல நூற்றாண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். இப்போது சொல்லுகிறார்கள், கனக விசேர் என்ற அந்த பெயருடைய மன்னர்களே இல்லை, அப்படி ஒரு வரலாறே இல்லை. அப்படி இருக்கின்ற போது இது ஒரு கற்பனையாக பேசப்பட்டது என்பது அந்த கட்டுரையினுடைய செய்தியாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இது புதிதல்ல. ஒருத்தர் சொன்னாரு, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒன்னும் ஆரிய படையெல்லாம் அவன் கடக்கல. அது ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதினார். புறநானூற்றுல ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய பாட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் புறக்கணித்து அப்படி ஒரு செய்தி அப்போது சொல்லப்பட்டது. இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிறவனே ஒரு கற்பனையான அரசன் என்று சொன்னதுக்கு மேல இன்னொருவர், சிலப்பதிகாரத்துல 3 காண்டம்லாம் கிடையாது, இளங்கோ வஞ்சி காண்டத்தை எழுதல, வஞ்சி காண்டம் அவர் எழுதியது இல்லை. அதாவது வரலாறாக இருப்பவையெல்லாம் வரலாறு அல்ல என்று சொல்லுவதும், வரலாறு அல்லாத புராணங்களை எல்லாம் வரலாறு என்று காட்டுவதும் ஒரு வழக்கமாகிவிட்டது. இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சரியான வகையில அவ்வப்போது விடை சொல்லி இருக்கிறார். எனக்கு முன்பிருந்த பேரறிஞர் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற பழைய வினா, இவையெல்லாம் பழைய வினாக்கள், இவற்றுக்கெல்லாம் விரிவாக விடை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நானும் சொல்றேன். இமயமலை சாரல்ல ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதற்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். காலையில 10 மணிக்கு ஒருத்தர் வங்காளத்திலிருந்து வந்தவர் ஒரு கட்டுரை பிடித்தார். நான் இதை சொல்லிதான் ஆகணும், ஏன்னா இந்த வினாவுக்கு விடை சொல்லுகிற போது இவையெல்லாம் வேண்டும். அவர் சொன்னாரு, பங்கிம் சந்திரர் அவர்கள் தான் முதல்ல இந்தியாவை ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக பார்த்தார். அதற்கு முன்னால அப்படி ஒரு கருத்தே கிடையாது. இந்தியா முழுமையிலேயும் எங்கேயும் கிடையாது. ஆக ஒரு ஒற்றுமைப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவதில் வங்கத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்று அவர் பேசினார். நான் அடுத்த கட்டுரை படிக்கிற போது அதை நான் மறுத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது எனக்கு கை கொடுத்தது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்துல 5வது காதையில, அலை நீராடை மலைமுலை ஆகத்து ஆரப்பேரியாற்று மாறி கூந்தல் கண்ணகன் பரப்பின் மண்ணக மடந்தை. அதாவது இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரையில ஒரு பெண் வடிவத்தில் இருக்கிறாள் இந்தியா என்ற மடந்தை. அப்பெல்லாம் அதுக்கு இந்தியான்னு பேர் கிடையாது. நாவலன் தீவு என்பது நாம் வைத்த பெயர். இந்த நாவலன் தீவு எப்படி இருக்கிறது என்றால் 2 மார்பகங்களை பெற்றிருக்கிறது. இமயம் என்றும் இந்தியம் என்றும் 2 மார்பகங்களை பெற்றிருக்கிறது.
இந்த மார்புக்கு இடையில அருவிகள் ஒழுகுவது ஒரு மணிமாலை பூண்டது போல் இருக்கிறது. அவருடைய காலடிகள் குமரியிலே தோல்கின்றன. இவ்வாறு ஒரு பெண் வடிவமாக பார்த்த முதற் பார்வை தமிழனுடையது என்று நான் சொன்ன பிறகு எல்லாரும் அப்படி சொல்லியிருக்குதா, நாங்க சிலப்பதிகாரம் படிக்கல, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். பல வரலாறுகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் வரலாறுகளாக கருதப்படவில்லை. அது மிக துயரம். அது தமிழ்நாட்டினுடைய வரலாறு சரியா எழுதப்படவில்லைங்கிறத நான் சொல்லல, எந்த தமிழனும் முதல்ல சொல்லல. Most of the historians did as if the South did not exist என்று எழுதினான் வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்று ஆசிரியர். அதாவது தென்னாடு என்று ஒன்று இருக்கிறது என்பது தெரியாமலே வரலாறு எழுதி போய்விட்டார்கள் என்று சொன்னார். மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை சொன்னார், இனியேனும் இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுகிறவர்கள் கங்கை கரையில் தொடங்காமல் காவிரி கரையில் தொடங்குங்கள், அதற்கு பிறகு கங்கை கரை வரையில் சென்று எழுதுங்கள் என்று சொன்னார். ஆக தமிழர்களுக்கு ஒரு சரியான வரலாறு எழுதப்படாத காலத்தில் இப்படிப்பட்ட வினாக்கள் எல்லாம் நிறைய எழுந்தன. சிலப்பதிகாரத்திலும் 3 காண்டம் எழுதியிருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் முதற் காண்டத்திலும் பதிகத்திலும் நிறைய இருக்கின்றன. ஆனா அவற்றையெல்லாம் மறுத்து அந்த 3வது காண்டம் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? வி.டி. சீனிவாச ஐயங்கார் தான் எழுதுறாரு, இது மாதிரி 3வது வஞ்சி காண்டமே இல்லை, அது இளங்கோடிவு எழுதல, யாரோ எழுதி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இவ்வாறெல்லாம் சொல்லுவது வரலாற்று நெறி ஆகாது. ஏனென்றால் இப்ப கனக விசயர் என்று 2 மன்னர்கள் இல்லை, கண்ணகியினுடைய சிலை அங்கிருந்து கல் கொண்டு வரவில்லை என்றெல்லாம் சொன்னா நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றை தள்ளுங்க. இலங்கை வரலாற்று நூலாகிய மகாவம்சம் அந்த கண்ணகிக்கு விழா நடந்த வரலாற்றை பேசுகிறது. அது கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தன் அந்த விழாவிற்கு வந்தான் என்று பேசுகிறது. மாளுவ வேந்தர் அந்த விழாவிற்கு வந்தான் என்று சொல்லுகிறது. இவ்வாறெல்லாம் நிறைய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனால இந்தியா என்ற இதெல்லாம் இப்படி கேட்பதற்கு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். அதாவது இந்தியாவினுடைய வடக்கே இருக்கின்ற பகுதியை நாம் தாழ்த்தி பேசுகிறோம் என்ற ஒரு தவறான ஒரு உணர்வு. இந்தியாங்கிறது எப்ப இந்தியாவை உருவாக்கியவர்கள் யார்? கிழக்கு இந்திய கம்பெனி இங்கு வணிகத்திற்காக வருகிற போது இந்தியா தனித்தனி கூறாக சிறு சிறு மன்னர்களுடைய ஆட்சியில, குறுநில மன்னர்களுடைய ஆட்சியில, வேந்தர்களுடைய ஆட்சியில சிதறி கிடந்தது. இந்தியாவை அது ஒற்றுமைப்படுத்தி அது இந்திய பேரரசாக ஒரு துணைக்கண்டமாக கொண்டு வந்த அந்த வரலாறு யாரால் நிகழ்ந்தது என்றால் கிழக்கு இந்திய கம்பெனியாலும் நம்முடைய விடுதலை போராட்டத்தாலும் ஆனால் காந்தியடிகளாலும் அதற்கு பிறகு விடுதலை பெற்ற பிறகு வல்லபாய் பட்டேலாலும். அதாவது பட்டேல் நிஜாம் ஹைதராபாத் நிஜாம சேர்க்காத வரையில இந்தியா இல்லை. ஹைதராபாத்தை கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் இந்தியா முழுமையா இருக்கிறது. அப்போதும் காஷ்மீர் தனியா இருந்தது. அதற்கு பிறகு அதை சேர்க்கிற முயற்சியில நம் முழுமையாக வெற்றி பெறவே இல்லை. அதனால இப்ப அந்த இந்தியா என்ற அந்த உணர்ச்சியை வைத்துக் கொண்டு நாம பழைய வரலாற்றை பார்க்க கூடாது, பழைய வரலாற்று நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்ப இந்தியா இல்லை, அப்ப என்ன இருந்தது? அதனை உருவாக்குவதற்கு பெரிய கருவியாக இருந்தது மகாபாரதம். மகாபாரதம் எதற்காக பிறந்ததுன்னா அதுல பாரத் வருஷம் என்று பேசப்படுது, பரத கண்டம். அது பரதன் என்பவனால ஆளப்பட்டது புராணம். அதாவது ஒரே நாடாக ஒரே சமயம் உள்ள ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை பாரதம் தான் தோற்றுவித்தது. அது ஒரு சமரசமான இணக்கமான முறையில இந்தியா முழுமையும் ஒன்றுபடுத்தி அதில் இந்து சமயத்தை நிலைநாட்டுவதற்காக பெரிதும் முயன்றது. மிகச்சிறந்த ஒரு நூல் என்பதில் ஐயமில்லை, ஒரு காவியம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதனுடைய குறிக்கோள் அதுதான். நாம அதற்கு பிறகுதான் பல சிதைந்து கிடந்த நாடுகளை இப்ப அந்த செய்தியை செங்குட்டுவன் வடநாடு சென்று, செங்குட்டுவன் 2 முறை வடநாடு சென்றான். அதெல்லாம் வரும் பின்னால வரும். முதல்ல அவனுடைய தந்தை இறந்த பிறகு அவனுடைய தாயை புண்ணிய நீராட்ட வேண்டும் என்பதற்காக
கங்கைக்கு அழைத்து போனான். எங்கோ மகளை ஆட்டிய அந்நாள் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். அப்ப எந்த மன்னரோடும் போர் நிகழ்த்தல அவன். எல்லா மன்னரோடும் அவனை வரவேற்றார்கள். அப்ப போர் என்பதே இல்லை. ஆனால் அடுத்தபடியாக வடநாட்டு மன்னர்களாகிய கனக விசயர் தென்னாட்டு வேந்தர்களை படித்து உரைத்தார்கள் என்று சொன்ன பிறகு நமக்கு அப்ப கண்ணகிக்கு இங்கேயே கல் எடுத்திருக்கலாம் புதிய மலையிலேயே. ஆனால் வடநாட்டு மன்னர்கள் நம்மை படித்து இருக்கிறார்கள், ஆகவே அவர்களை வெற்றி கொள்ள வேண்டுவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்று கருதி இந்த இரண்டு குறிக்கோள்களையும் கொண்டுதான் அவன் இமயமலைக்கு படையெடுத்தான் என்பது சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய செய்தி. சரி, இந்த படையெடுப்ப கற்பிதமானது, கற்பனையானது, தப்பிதமானது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் கலிங்க போரை ஏன் தப்பிதம் என்று சொல்லவில்லை? அசோகன் அவ்வளவு பெரிய போரை நிகழ்த்தினான். அதை ஹைதராபாத் கல்வெட்டு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய போரை நிகழ்த்திவிட்டு பௌத்த சமயத்தினுடைய செல்வாக்கினாலே இனி போர் வேண்டாம், உலக அமைதி வேண்டும் என்று அவன் கருதினான் என்பது ஒரு வரலாறு. அதையும் கூட கற்பனை என்று சொல்லலாம். நந்தர், மோரியர் ஆகியவர்கள் தென்னாடு நோக்கி படையெடுத்து வந்தார்கள் என்பது ஒரு வரலாறு. ஆக தென்னாட்டிலிருந்து வடநாட்டிற்கும், வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கும் படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. இப்ப எல்லாமே நிகழ்ந்த வரலாறுகள் தான். அதே போல பார்த்தீர்களானால் சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒன்றை முதலாக கண்டறிந்து கூறிய பெருமக்கள் சர் ஜான் மார்ஷல், ஃபாதர் ஹீராஸ். அப்ப அந்த நாகரிகம் யாருடையது என்று சொல்லுகிற போது தமிழனுடைய மூதாதையனுடையது அந்த நாகரிகம் என்று ஃபாதர் ஹீராஸ் புரோட்டோ டிராவிடியன் சிவிலைசேஷன் என்ற நூலில் எழுதினார். அந்த நாள்ல இருந்தே அதுக்கு மறுப்பு வர தொடங்கிவிட்டது. அதெல்லாம் இல்லை, சிந்துவெளி நாகரிகம் தமிழருடையது இல்லை, அது ஆரியருடைய நாகரிகம் என்று எழுதியவர்களும் இருந்தார். காலம் செல்ல செல்ல அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள், பர்போலா போன்றவர்கள், ஐராவத மகாதேவன் போன்றவர்கள், அவர்களெல்லாம் ஆராய்ந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி எழுதினாங்க. இப்ப அந்த நூலுடைய சுருக்கத்தை நம்முடைய வைதேகம்மையார், புவனா ஆகியவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ அது நிறுவப்பட்டு விட்டது. அதனால இலக்கியத்தில் வரக்கூடிய வரலாற்று சான்றுகளை நாம் புறக்கணிக்க முடியாது. ராமாயணத்தில் வரக்கூடிய பல செய்திகள் வரலாறு தழுவியவை என்பதற்கெல்லாம் சான்றுகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. அகநானூற்றுல பார்த்தீங்கன்னா ராமன் கோடியக்கரையில அந்தி மந்திரத்தை ஓதிய செய்தி சொல்லப்படுகிறது. அதனால இந்த நிகழ்ச்சி கற்பனையானது அல்ல, அது நிகழ்ந்த நிகழ்ச்சி என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நான் சொல்றேன். 10:10 பதிகம் ஒரு அருமையான சான்று. ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட கணை போல வடநாடு நோக்கி செங்குட்டுவன் சென்றான், படாரிய மன்னர் படை கடந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் அறவே இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. அதே போல சந்திரகுப்தனுடைய காலத்துல பத்ரபாக முனிவர் தென்னாடு நோக்கி வந்தார், சமண சமயம் பரவியது. பிறகு ஒரு மைசூர் போனார், இலங்கைக்கு சென்றார். இலங்கையிலிருந்த சிங்களன் பத்தினி தெய்வத்திற்கு கோயில் எடுத்த விழாவை அவன் போற்றுகிறான். அப்ப அவ்வாறு ஒரு விழாவே நடக்கவில்லை, அதற்கு ஒரு கல்லை கொண்டு வரவில்லை என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் கற்பனை என்பது தெரிகிறது. அதனால அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை நாம் மறைக்க முடியாது. தமிழனை பொறுத்தவரையில் அப்படியெல்லாம் ஒரு வெறுப்பு உணர்ச்சியோடெல்லாம் செயல்படல. அது அந்த காலத்துல மன்னர்களுக்குள் நடந்த போர். அதுக்கு இந்திய ஒற்றுமைக்கு தொடர்பு இல்லை. எனக்கு இன்றைக்கு இந்திய ஒற்றுமையில ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா சிதைந்து விடக்கூடாது என்பதில் கவலை இருக்கிறது. அண்ணல் காந்தியடிகளுடன் மிக்க பற்று இருக்கிறது. ஆனா அந்த நிலையிலும் கூட நாம இந்த வரலாறுகளை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. இந்தியா அப்படியே ஒற்றுமைப்பட்ட நாடு, இதுல இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் போரிடவே இல்லை என்று நான் ஒரு தவறான ஒரு போலிவாதத்தை எங்கும் முன்வைக்க முடியாது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வாய்ப்பு கேடு, துரதிருஷ்டங்கிறதுக்கு நான் சொல்றேன், வாய்ப்பு கேடு எது என்னவென்றால், நல்ல தமிழ் இதழ்களிலே மனு தர்மத்தை புறக்கணித்தால் நாங்கள் திருக்குறளை புறக்கணிப்போம் என்று எழுதியவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்யணும்? அதனால இந்த செய்தி, இந்த வடநாட்டு போர் என்பது தப்பிதமானது, அதை மறுபடியும் பேசுவது என்பது வேண்டாது என்று சொல்லுவதெல்லாம்
வரலாற்றுக்கு முரணானது. இது இப்போது இல்ல, எவ்வளவோ ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. வஞ்சிக்காண்டமே இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு அப்புறம் வேற என்ன வேண்டி இருக்கிறது? அதனால ஒரு முழு இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியை ஒத்துக்கொள்ளாமல் புறந்தள்ளுவது என்பது மிக தவறானது. இது ராமாயணத்துக்கு கூட நடந்திருக்கிறது. ராமாயணத்துல இருக்கிற 10,500 பாடல்கள் 2000 பாடல்கள் தான் அவர் எழுதினாரு. பாக்கி எல்லா பாடல்களும் இடைச்செருகளா யாரோ பின்னால எழுதி சேர்த்தது என்று கம்பராமாயணத்தை பற்றி சொன்னவர்கள் கூட இருந்தார். அதனால நடுவு நிலைமையான ஒரு ஆய்வு வேண்டும், சார்பற்ற ஒரு தன்மை வேண்டும். வரலாறு என்பது சார்பு இல்லாமல் எழுதுவது. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று ராசேந்திரனை பற்றிய வரலாறு பேசுகிறது. அதை எப்படி மறுப்பது? அவற்றுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன, கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த விடையை இப்போதைக்கு நீங்கள் கொள்ளுங்கள். கிபி 8ஆம் இப்ப இத தப்பிதம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு கடைசியா ஒரு வினா. வரலாறு என்று எதை சொல்லுகிறார்கள் என்றால், கிருஷ்ணன் தேர்தட்டிலே இருந்து அவன் தேரோட்டியாக இருந்து, அர்ஜுனன் போராளியாக இருந்து, எதிரே இருக்கக்கூடிய துரோணர் பீஷ்மரை எல்லாம் பார்த்து நான் அன்பு எய்வதா, நான் இந்த போரில் இருந்து விலகிக் கொள்ளுகிறேன் என்று அர்ஜுனன் சொன்னபோது கிருஷ்ணர், அப்பா இது உன்னுடைய கடமை, இது நீ செய்யவில்லை, நான் தான் செய்கிறேன், உயிரை காப்பாற்றுகின்றவனும் நான் தான், அவனை அழிப்பவனும் நான் தான், எல்லாமே நான் தான் என்று கிருஷ்ணன் அவ்வாறு உபதேசித்தான். அதுதான் பகவத்கீதை. தேர்தட்டிலே இருந்து கண்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னது வரலாறு. இன்றைய வரையில் யாரும் எந்த சமயம் சார்ந்தவனும் இந்து சமயத்தவன் யாரும் கிருஷ்ணர் தான் கண்ணபிரான் தான் பகவத்கீதை சொன்னார் என்பதுல மாறுபடுறதே இல்லை. இத உங்க மனச்சான்றோடு நீங்க தொட்டு சொல்லுங்க. இப்படி ஒரு போர்க்களத்தில், குருட்சேத்திர போர்க்களத்தில் கண்ணன் இவ்வளவு பெரிய நூலை அர்ஜுனனுக்கு சொன்னான். அது மிகப்பெரிய ஒரு நீதியை சொன்னது, பெரிய தத்துவத்தை பேசியது என்பது வரலாறு என்று நீங்கள் சொல்லுவீர்களா? நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அது கிபி 8ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட நூல் பகவத்கீதை. அதை கொண்டு போய் மகாபாரதத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டார். அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அதனால வரலாறு அல்லாதவற்றை வரலாறு என்று காட்டுவது, புராணங்கள்ல வரலாறு. அதே போல வரலாறுகளை எல்லாம் தமிழர் சார்ந்த, தமிழருடைய முன்னேற்றம் பேசக்கூடிய வரலாறு எல்லாம் கதை இல்ல, தப்பிதம் என்று எழுதுவது ஒரு சரியான நடுவு நிலைமை ஆகாது. சரி, அதோடு நிறுத்தி கொண்டு நாம இப்ப சிலப்பதிகாரத்திற்கு செல்லுவோம். சிலப்பதிகாரத்துல நாம அவர்கள் 3 வழியை பற்றி அந்த அந்தணன் சொல்லுகிறான். குடமலையிலிருந்து வந்த மாங்காட்டு அந்தணன் என்பான். 2 வழிகளை சொல்லிவிட்டு கடைசியில் 3வது வழியை பேசுகிறான். அந்நெறி படலையிராயின், 2வதாக நான் கூறிய அந்த வழியை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை என்றால், இடையது செந்நெறியார், நடுவுல இருப்பது சரியான நெறியார். புத்தர் மிடில் பாத்துன்னு சொல்லுவார். உலகத்திலே எது சிறந்த நெறி என்றால், வலப்பக்கம் போகாம இடப்பக்கம் போகாம நடுவுல போறதுதான் சிறந்த நெறி. அதாவது நடுவு நிலை என்று சொல்லப்படும். நடுநிலைன்னு சொல்லக்கூடாது, பிழை அது. ஏன் பிழை அப்படின்னா, நடுகின்ற நிலைன்னு ஆயிடும். அது வினைத்தொகை. நடுவு நிலை என்பது பண்பு தொகை. நடுவு நிலை நின்று பேசுகின்ற போது இந்த நடுப்பாதை, இடையிலே இருக்கின்ற பாதை என்பதுதான் சிறந்தது என்று சொல்லுவார், மிடில் பாத். அதுபோல இங்கேயும் சொல்லப்படுகிறது, 2 வழியிலையும் போகாதீங்க, இந்த வழியில நீங்கள் செல்வீர்களே ஆனால் அங்க என்ன இருக்கும்? தேம்புடில் உடுத்த ஊரிடையிட்ட காடு பல கடந்தால், பல காடுகளை நீங்கள் கடந்து செல்வீர்களே ஆனால் ஆறிடை உண்டு, அங்கு ஒரு அருமையான ஒரு வழி ஒன்று இருக்கிறது. ஆறு என்பது இடைச்சொல், ஆறு என்பது அருமையான என்று பொருள். ஆறிடை உண்டோர் ஆரஞர் தெய்வம், அங்கு துன்பம் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது. அஞர் என்றால் துன்பம்.
துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது. நடுக்கம் சாலா நயத்தில் தோன்றி அது ஒரு சிறிதும் நடுங்காமல் மிக நயமாக வந்து நின்று இடுக்கண் செய்யாது இந்த துன்பத்தையும் உண்டாக்காது இயங்குனர் தாங்கும் வழியே செல்லக்கூடியவர்களை தடுக்கும். நில்லுங்க. மடுத்துடன் கிடக்கும் மதுரை பெருவழி. அப்படி அவர் தடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய வழி இந்த மூன்றாவது வழி. அதுதான் மதுரை பெருவழி. மடுத்துடன் கிடக்கும் மற்ற இரண்டோடு சேர்ந்து கிடக்கின்ற மூன்றாவது வழி. நீள்நிலம் கிடந்த நெடுமுடி அண்ணல். அதாவது மூன்றாவது அடியினால நிலத்தையே கடந்த திருமால். நீள்நிலம் கடந்த நெடுமுடி அண்ணல் தாழ்தொழு தகையேன் போகுவல் யார். இப்ப அந்த சொல்றான், வழியெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நான் திருமாலை தொடக்கூடியவன். திருவரங்கத்தில் நான் தொழுதேன். அதற்கு பிறகு இப்போது நான் வடவேங்கடம் நோக்கி செல்லுகிறேன். நான் என்னுடைய வழியிலே போவேன் என்று மாங்காட்டு அந்தணன் சொன்னான். இங்கதான் கவனிக்கணும். இளங்கோவடிகள் சமண சமயத்தவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த நூல் முழுமையிலே எங்கே ஒரு சமண சமயத்தை தூக்கி பிடிக்கவில்லை. செங்குட்டுவன் வடநாடு பயணம் செல்லுகின்ற போது, வடநாட்டு செலவு மேற்கொள்ளுகிற போது அவன் திருவனந்தையிலே திருமாலை வணங்குகிறான். அதற்கு பிறகு சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகிறான். அதற்கு பிறகு வடநாடு நோக்கி செல்லுகிறான். அத ரொம்ப மனமகிழ்ந்து பேசுகிறார் இளங்கோவடிகள். எல்லா சமயங்களையும் ஒரு நிகராக பார்த்த பார்வை இளங்கோவடிகள். அதனால்தான் அந்த மாதிரியான ஒரு நடுவு நிலைமையோடு ஒரு காப்பி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. மாமரையோன் வாய்வழி திறம் கேட்ட காவுந்தி ஐயை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த கவுந்தி தான் பேரு. இந்த இடத்துல ஏன் காவுந்தி என்று வந்தது என்றால், மேல நெடில் இருக்கு மாமரையோன், அதனால அதுக்கு தகுந்தாற் போல இந்த காங்கிற குறிலையும் நெடிலாக்கி கொண்டார். வேற ஒண்ணு. காவுந்தி ஐயை ஒரு கட்டுரை சொல்லும். ஐயைன்னு தலைவி. ஐ வியப்பாகும் அது தொல்காப்பியம். வியப்புக்குரிய பண்பை பெற்றவர்கள் தான் ஐயா. காவுந்தி ஐயை ஒரு கட்டுரை சொல்லும். அப்ப ஒரு செய்தியை அந்த அம்மா சொல்றாங்க. நலம்புரி கொள்கை நான்முறையாள. அது எவ்வளவு மரியாதை பாருங்க, எவ்வளவு மதிப்பு பாருங்க. நலம்புரி கொள்கை, நலமே செய்யக்கூடியதனை கொள்கையாக பெற்ற 4 வேதங்களை உடைய அந்தணனே விளம்புக வேண்டும் பெற்று இங்கில்லை. அதை சொல்லிட்டு தன்னுடைய கொள்கையை அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த கண்ட குகையிலெல்லாம் உள்ளார புகுந்து வெளியில வர வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லையா, போய்யா அங்கங்க போய் அந்த குகையில் இருக்கிற தேவதைகளை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. ஏன்? அருமையான ஒரு செய்தி. கப்பத்து இந்திரன் காட்டிய நூலின் மெய்ப்பாட்டு இயற்கையின் விளங்கக்கானாய். அதாவது இந்திரன் செய்த 5 வியாகரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா அல்லவா. அங்க ஒரு பொய்கையிலே மூழ்கினால் இந்திரன் எழுதிய விடுநூலாகிய 5 வியாகரணத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவன் சொன்னான். அதுக்கு சொல்றாங்க, கப்பத்து இந்திரன் காட்டிய நூலின் மெய்ப்பாட்டு இயற்கையின் விளங்கக்கான. அந்த நூல்ல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியா, அதெல்லாம் இயற்கையாகவே விளங்கும். அதை போய் அந்த நூலை நாங்க அங்க குளத்துல முழுகி வாங்கி கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் இல்லை. இறந்த பிறப்பின் எய்தியை எல்லாம் போன பிறப்புல என்னவாக இருந்தோம் என்று போய் அந்த குளத்துல மூழ்கிதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? புண்ணிய சரவணத்துல மூழ்கிதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்ல. இறந்த பிறப்பின் எய்தியெல்லாம் பிறந்த பிறப்பில் காணாயோனி. இந்த பிறப்புல பார்த்தாவே தெரியாதா நாம என்னவா இருந்தோம்னு? ஒரு அறிஞன் சொன்னான், வள்ளற் பெருமான் திருவல்லிக்கேணியில ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருந்தார். திருவல்லிக்கேணியில ஒரு திண்ணையில ஒரு நிர்வாண சன்னியாசி, ஒரு ஆடை உடுத்தாத ஒரு துறவி உட்கார்ந்து இருந்தான். ஒரு ஆள். அவன் அந்த தெருவுல போறவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஒரு ஆள் நல்ல உடை உடுத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா அப்படி கரவா பார்த்துக்கிட்டே போனார். நரி ஒண்ணு போகுதுன்னா. அடுத்தபடி ஒரு ஆள்
ரொம்ப தன்னுடைய நோக்கமே குறிக்கோளாக கொண்டு நாய் ஒண்ணு போகுதுன்னா, நாய் போகுது, நரி போகுது, பெருச்சாளி போகுது, புலி போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். கடைசியில வள்ளலார் அந்த வழியா போனார். இதோ ஒரு மனிதன் போகிறான்னு. அதனால இப்போது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கருமத்தின் வாயிலாகவே அவர்கள் முன்னாலே எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நாம் என்னவாக இருந்தோம் என்பது நமக்கு தெரியும். ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய குணம் என்ன? இந்த குணம் நமக்கு இப்போது வந்ததில்லை. இது வழி வழியாக வருவது என்ற கோட்பாடு சமய நூல் எல்லாவற்றுக்கும் உடன்பாடு. அந்த நிலையில மெய்ப்பாட்டு இறந்த பிறப்பின் எய்தி எல்லாம் பிறந்த பிறப்பில் காணாயோ நீ, இந்த பிறப்பிலேயே நீ பார்க்க முடியாதா? வாய்மையின் வழாது மண்ணுயிர்க்கெல்லாம் மண்ணுயிர் ஓம்புனருக்கு, உண்மையில இருந்து கொஞ்சம் கூட வழுவக்கூடாது. வாய்மையின் வழாது மண்ணுயிர் ஓம்புனருக்கு, உயிர்களை எல்லாம் பாதுகாக்கிறவர்களுக்கு யாவதும் உண்டோ எய்தா ரொம்ப. இதனால உண்மையாக இருக்கணும், உயிர்களை பாதுகாக்கணும். இந்த செய்தி தான் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் சொல்லப்படும். ஆபுத்திர அமுத சுரவியிலிருந்து எடுத்து சோற்ற எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது சுரந்து கொண்டே இருக்கிறது. இது இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு கற்பனை. அவன் அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிற போது அது சுரத்தல் என்பது கற்பனையை தவிர பாத்திரம் கற்பனை இல்லை. அதாவது இந்த பாத்திரத்துல இடக்கூடியவர்கள் இடுவார்கள், அதிலிருந்து பெறக்கூடியவர்கள் பெறுவார்கள். அதை எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற போது இந்திரன் அங்கிருந்து வந்து அவனுக்கு ஏதாவது கொடுத்து இந்த புண்ணியத்தினுடைய பயனை அவன்கிட்ட கொடுத்துட்டா அவன் நமக்கு போட்டியா வரமாட்டான்னு கருதிய இந்திரன் அங்கிருந்து வந்து, ஆபுத்திரா உனக்கு என்ன வேண்டும் கேட்டு, எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா இந்திரான்னு கேட்டான். இந்திரனே எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஓஹோ, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா நீ யாருன்னு? நீ ரொம்ப ஆற்றல் உள்ளவன் தான், ஆனா எதையாவது நீ வாங்கிக்கப்பா அப்படின்னா. இல்லப்பா, எனக்கு வானுலகம் எல்லாம் வேண்டாம். ஏன்னு கேட்டா வானுலகத்துல இந்த மாதிரி அமுது வாங்கி உண்ணக்கூடியவர்கள் கிடையாது. அதனால எனக்கு ஈத்து உவக்கும் இன்பம் எனக்கு கிட்டாது. நான் எதுக்கு வானுலகத்துக்கு வரணும்? எல்லாருக்கும் இப்படி சோற்றை அளிக்க வேண்டும், அவர்கள் முகத்தில் இருக்கிற உவகையை நான் பார்க்க வேண்டும், அதுவே எனக்கு போதும் என்று அவன் சொன்னதற்காக இந்திரன் அவனை பழி வாங்கிட்டான். அதுதான் மணிமேகலையில சொல்லப்படக்கூடிய செய்தி. அதனால அந்த மாதிரி வாய்மையின் வழாது எல்லா உயிர்களையும் பாதுகாக்கின்ற அற உணர்வு பெற்றவர்களுக்கு வேற என்ன அரும்பொருள் வேண்டும்? தேவையில்லை. காமுறு இதுதான் கொஞ்சம் கடுமையான சொல். திருமாலை தொடக்கூடிய அந்த அந்தணனை பார்த்து கவுந்தியடிகள் என்ற சமண சமய துறவி சொல்லுகிறார், காமுறு தெய்வம் கண்டடி பணிய நீ போ. அதாவது நீ விரும்புகிற தெய்வத்தை வணங்குவதற்கு நீ போ, நாங்களும் நீழ்நெறிப்படர்கள். நாங்க எங்க வழியில போறோம்? உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு. நீ போ, யாங்களும் நீழ்நெறிப்படர்கள் என்ற மறையோர்க்கு இசைமொழி உணர்த்தி என்று அந்த அந்தணனுக்கு உண்மையை சொல்லி அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை தங்களுடைய செலவை மேற்கொள்ளுகிறார்கள். குன்றா கொள்கை கோவலன் தன்னுடன் அன்றை பகலோர் அரும்பதி தங்கி. அன்றைக்கு பகல்ல ஒரு இடத்துல எவ்வளவு தூரம் நடப்பாங்க. அதாவது வண்ணச்சு பின்னாடி சொல்ல போறாங்க இந்த அம்மா. இந்த எனக்கு வருத்தமெல்லாம் எதுல ஏற்பட்டது என்றால் அவுந்தி சொல்றாங்க, நான் என் கால் சரி, அதை பத்தி இல்ல, இந்த கோவலனுக்கும் சரி, ஆனால் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திரு. இந்த கண்ணகியினுடைய பாதத்தை இந்த மண் அறியாது. அவ்வளவு மென்மையான இயல்புடையவள், செல்வமா வளர்ந்த பெண். இந்த பெண் இந்த வேனில் வெப்பத்தில் தாங்க முடியாமல் நடந்து காலெல்லாம் கொப்புளிக்க வருகிறாளே என்று நான் வருந்தியது உண்டு. அதனால தங்கி அங்கங்க தங்கி இருந்து போறாங்க. அன்றை பகல் ஒரு அரும்பதி தங்கி பின்றைம வழி பெயர்ந்து செல் வழினாள். பின்பு அதே வழியில போகின்ற போது
கருந்தடங்கண்ணியும் கவுந்தி அடிகளும் வருந்து செல் வருத்தத்து. அப்போது கண்ணகியும் கவுந்திக்கும் நாக்கு வேட்கை தாங்க முடியல, நீர் வேட்கை. வழிமருங்கிருப்ப ஒரு இடத்துல வழியில் அவர்களை நிறுத்தி விட்டு, இடைநெறி கிடந்த இயவுகுள் மருங்கின் இடையில இருந்த இயங்குதலை மேற்கொண்ட நடப்பதற்குரிய ஒரு வழியில உடைநெறி போயோர் பொய்கை சென்று கோபர இருங்கம்மா, உங்க 2 பேருக்கு நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் பருகுவதற்கு என்று சொல்லி, இடைநெறி கிடந்த இயவுகுள் மருங்குன்னா பக்கம், ஒரு நடந்து செல்லக்கூடிய ஒரு வழியின் பக்கத்தே புடைநெறி, புடைனா அப்பால் இருக்கக்கூடிய வழியில போய் பொய்கையில் சென்று ஒரு குளத்திற்கு போய் நீர்நசை வேட்கையின் நெடுந்துறை நிற்ப அந்த துறையில போய் நிக்கிறான். அருமையான ஒரு இடம். நீர்நசை வேட்கையின் நெடுந்துறை நிற்ப, இந்த இடத்துல இது ஒரு அருமையான நாடகம். நாம தானே நாடகம்னு சொல்றோம், இது நாடகமே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரி, நான் அங்க ஒரு சாலிலோக்கி, அதாவது அவனே ஒரு தனி மொழி தனக்குள்ளே இணைந்து கொள்ளுகிறான். எப்படி எல்லாம் என் விதி, என்னுடைய மனைவியை கொண்டு வந்து ஒரு இடத்துல இங்க நிறுத்திட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக இங்க வந்திருக்கிற. நீர்நசை வேட்கை, நசைன்னு விருப்பம், தண்ணீர் மீது கொண்ட விருப்பத்தினாலே நெடுந்துறை நிற்ப அந்த குளத்தினுடைய துறையில வந்து நிற்கிறான். அப்ப பார்த்து காணுரை தெய்வம், அந்த அந்தணன் சொன்னான்ல, வழியில ஒரு தெய்வம் வரும், ஒரு காட்டு தெய்வம் வரும், காணுரை தெய்வம் காதலில் சென்று, அது ரொம்ப விருப்பத்தோட இவங்கிட்ட வருது. இதே மாதிரியான செய்தி ராமகாதையிலும் சொல்லப்படும். அங்கு ராம இலக்குவர்கள் காட்டுக்கு செல்லுகிற காலத்துல அந்த ராமனை கண்டு காதல் கொண்ட சூர்பனகை அழகிய பெண் வடிவு கொண்டு அங்கிருந்து இலக்குவனை வந்து சந்திப்பான். அப்ப நீ எங்க வந்த, உன்னுடைய வரவு இங்கு எதற்காக நிகழ்கிறது என்று அவன் கேட்பான். அப்ப அதற்கு விடை சொல்லுவா. அது போல இங்கேயும் அழகான ஒரு பெண் வடிவத்துல இந்த தெய்வம் மாறி வருகிறது. காடுரை தெய்வம் காதலில் சென்று நயந்த காதலின் நல்குவன் இவனென, நம் மீது இவன் விருப்பம் கொள்வான் என்று சொல்லி வயந்த மாலை வடிவில் தோன்றி, மாதவியினுடைய தோழியாகிய வசந்த மாலையினுடைய வடிவத்தை இந்த தெய்வம் எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்பதான் ஓஹோ வசந்த மாலை நீ எங்க இங்க வந்தேன்னு கேட்பான். மாதவி எப்படி இருக்கிறான்னு கேட்பான். அதுக்கெல்லாம் முன்னாடியே நாம விடை சொல்லலாம் என்று கருதி, வயந்த மாலை வடிவில் தோன்றி கொடி நடுக்குற்றது போல், ஒரு கொடி நடுக்கமுற்றது போல் அவனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து அங்கு அருங்கணீர் உகுத்து, கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே அருவியா ஊற்றுது. ஊற்ற வாசமாலையின் எழுதி, அப்பதான் நான் அம்மா ஐயா, மாதவி கொடுத்த 2வது கடிதத்தை நான் உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். மாதவி கடித்த முதல் கடிதத்தை நான் உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்கள் அதனை படித்து விட்டு என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் மாதவியை குறை சொன்னீர்கள், நான் எல்லாத்தையும் போய் சொன்னேன். அதுதான் வாசமாலையின் எழுதிய மாற்றம். அந்த ஓலையில, வாசம் நிறைந்த அந்த ஓலையில மாதவி எழுதிய அந்த மாற்றம், தீதிலேன் பிழைமொழி செப்பினை நீ கொண்டு போய் சரியா கொடுக்கல அவர்கிட்ட. பிழைமொழி செப்பினை, தவறான செய்தியை நீ சொல்லிட்ட. ஏதோ நீ சொன்னதுனால மாதவி சொல்றா, தீதிலேன் என்பால் குற்றம் இல்லை, ஆனால் பிழைமொழி செப்பினை, நீ தவறான செய்தியை சொல்லிட்ட. ஆதலின் கோவலன் செய்தான் கொடுமை, அதனால கோவலன் என்னை பிரிந்து போயிட்டான். நீ மட்டும் சரியா போய் அந்த கடிதத்தை கொடுத்திருந்தா அவன் என்னை நாடி வந்திருப்பான். கோவலன் செய்தான் கொடுமை என்று
என் முன் மாதவி மயங்கி வான் துயருற்று அவள் மயக்கமுற்றாள். அப்பதான் சொன்னாளாம், மேலோராயினும் நூலோராயினும் பால்வகை தெரிந்த பகுதியோராயினும் பிடியெனக் கொண்டும் பிறக்கிட்டொழியும் கணிகையர் வாழ்க்கை கடையே போல். அதாவது உயர்ந்த சான்றோர்களாக இருந்தாலும் சரி, மேலோராயினும் நூலோராயினும் சிறந்த நூல்களை எல்லாம் அருளி செய்த பெரியோர்கள் என்றாலும் கூட அவர்கள் எல்லாராலும் வெறுக்கப்படுவது கணிகையர் வாழ்க்கை. ஒருவனை அல்லாது பலரை நாடி வாழக்கூடிய அந்த பெண்களுடைய வாழ்க்கை, விலைமகளின் வாழ்க்கையை அவர்கள் வெறுப்பார்கள். அதுபோல கணிகையினுடைய வாழ்க்கையிலே அமைந்த என்னையும் கோவலன் வெறுத்தார். மேலோர்களும் நூலோர்களும் வெறுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை என்று சொல்லுவது உண்மைதான். பிணி, அது ஒரு பிணி. இந்த கணிகையர் வாழ்க்கை பிணி என கொண்டு பிறக்கிட்டு ஒழியும் கணிகையர் வாழ்க்கை கடை, அது இழிந்தது என்று சொல்லி செவ்வரி ஒழுகிய செழுங்கடை மடைக்கண், சிவந்த கோடுகளை உடைய கண்கள், அழகான கண்கள், இதுல மிக மெல்லிய சிவந்த நரம்பு கோடுகள் இருக்கும். செவ்வரி ஒழுகிய செழுங்கடை மடைக்கண், வெண்முத்து உதிர்த்து அழுதா, வெண்ணிலா திகழும் தன்முத்து ஒருகால் தன் கையார் பறிந்து, நிலா ஒளியை வீசக்கூடிய முத்து மாலை ஒன்று அணிந்திருந்தாத பறிந்து அறுத்தா, அறுத்து தூக்கி எறிந்தா, துணியுற்று எண்ணெயும் துறந்தனர். மாலையை சிதறி நீ போ, நீ ஒழிஞ்சு போ, நீ நிற்காத என்று சொல்லி வசந்த மாலையாகிய என்னையும் விரட்டி விட்டாள் என்று வசந்த மாலையாகிய என்னையும் விரட்டி விட்டாள் என்று சொல்லி பக்கத்தை காணும். சரி, எதுல இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. மதுரை மூதூர் மாநகர் போந்தது எதிர்வழிப்பட்டோர் எனக்காங்கு உரைப்ப. அப்ப நீங்க மதுரைக்கு போயிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். மதுரை மூதூர் மாநகர் போந்தது எதிர்வழிப்பட்டோர், எனக்கு எதிர வந்தவங்க சொன்னாங்க, எனக்கு அங்கு உரைப்ப சாத்தொடு போந்து தனித்துயர் உழந்தேன். சாத்துன்னா வணிகர் குழுன்னு பொருள். வணிகர்கள் ஊர் ஊரா மூட்டை கட்டிக்கிட்டு மாட்டு மேல பொதிய ஏத்திக்கிட்டு அல்லது வண்டிகள்ல சரக்கை ஏற்றி கொண்டு போவது வழக்கம். அப்படி போகின்ற சாத்தன் என்றால் வணிகன் என்று பொருள், சாத்துவான் என்றாலும் வணிகன் என்று பொருள், மாசாத்துவான் என்றால் வணிகர்கள்ல பெரிய தலைமை உடையவன் என்று பொருள். மாசாத்துவானுடைய மகன் தான் கோவலன். நாயகன் என்றால் கடல் வணிகன் என்று பொருள். அது இப்ப நாய்க்கர்னு இருக்கு. நாயகன் அவர்களே ரொம்ப தலைமையானவன் மாநாயகன், அது கண்ணகியினுடைய தந்தை. இப்ப சாத்தோடு போந்து தனித்துயர் உணர்ந்தேன், இந்த வணிகர் கூட்டத்தோடு சேர்ந்து உங்களை தேடிட்டு வர்றேன் ஐயா என்று நான் வசந்த மாலையாகிய நான் அங்கெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வணிகர் கூட்டத்தோடு சேர்ந்து இங்க வந்தேன். இதெல்லாம் வசந்த மாலையா பேசுறா? காட்டு தெய்வம் வசந்த மாலை வடிவத்துல வந்து அவனை சோதிக்க பார்க்கிறது. பார்த்தரும் பண்ப நல்ல பகுத்து அறிந்து ஆராயக்கூடிய பண்புடையவனே, பணிமொழியாது எனக்கு நீங்க இடக்கூடிய கட்டளை என்ன என்று கேட்க, மயக்கும் தெய்வம் இவ்வன்காட்டு உண்டு, ஆளை மயக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த காட்டுல இருக்குப்பா அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான். வியத்தகு மறையோன் விளம்பினான், இந்த மாங்காட்டு அந்தணன் எனக்கு சொல்லியிருக்கான்ல. அதனால வஞ்சம் பெயர்க்கும் மந்திரத்தால் இவ அஞ்சல் ஓதியை அறிகுவன் யான். அதனால இவருடைய வஞ்சகத்தை மாற்றக்கூடிய மந்திரம் எனக்கு தெரியும்.
அவன் சொல்லி கொடுத்துருக்கிறான். அதனால பாய்கலைப்பாவை மந்திரம் அது, அது கொற்றவைக்குரிய மந்திரம். அரிய வழிகள்ல செல்லுகின்ற போது துன்பம் தரக்கூடியது எதுவும் நிகழ்ந்தா இந்த கொற்றவையினுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும், உடனே துன்பம் நீங்கும். கோவலன் நாவில் கூறிய மந்திரம், கோவலன் இந்த மந்திரத்தை சொன்னான். பாய்கலைப்பாவை மந்திரம் ஆதலின், பாய்கலைப்பாவை பாய்கின்ற மானின் மீது வருகின்ற, காட்டு மானின் மீது ஊர்தியாக கொண்டு வருகின்ற கொற்றவையினுடைய மந்திரம் ஆதலின், அது சொல்லியிருக்கான். ஆறிடை உண்டோ, அது என்ன மந்திரம்? அதுல எழுதுறாங்க தேவி துக்காய நமக அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அது மந்திரம் என்பது ஆணையர் கிடந்த மறைமொழிதாமே மந்திரம் என்பது மறைத்து சொல்லப்பட்டது. கொற்றவையே வணங்குகிறேன் என்பதுதான். வனசாரணியான் மயக்கம் செய்தேன், நான் வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையா உங்களை அறியாமல் மயக்க முயன்றேன். வனசாரணியான் மயக்கம் செய்தேன். இதுதான் ரொம்ப இன்றியமையாத 2 அடி பாருங்க. இந்த இடத்துல என்னை பத்தி அங்க போய் சொல்லிடாதீங்க ஐயா கோவலரே, நான் ஒரு கொடிய தெய்வம், உங்களை மயக்குவதற்கு முயன்றேன். இந்த செய்தியை அங்க போய் கவுந்தியடிகளிடத்தும் கண்ணகியிடத்தும் சொல்லிவிடாதீர்கள்னு சொல்லல. என்ன சொல்றான்? குணமயிர் சாயர்க்கும் மயில் போன்ற சாயலினையுடைய கண்ணகிக்கும் புண்ணிய முதல்விக்கும் புண்ணியத்தை பெற்றிருக்கக்கூடிய கவுந்தியடிகளாகிய துறவிக்கும் என் திறம் உரையாது ஏகும். முதல்ல யார சொன்னான்னு கேட்டா குணமயிர் சாயல் கண்ணகி. கண்ணகியிடம் சொல்லிடாதீங்க, கவுந்தியிடம் சொல்லிடாதீங்க. அப்படின்னா கவுந்தியை விட கண்ணகிக்கு அஞ்சுகிறது இந்த தெய்வம். இந்த காட்டு தெய்வம் கவுந்தியை காட்டிலும் கண்ணகிக்கு அஞ்சுகிறது. குணமயிர் சாயர்க்கும் புண்ணிய முதல்விக்கும் என் திறம் உரையாது ஏகுக என்று ஏக தாமரை பாசடை தண்ணீர் புணர்ந்தாங்கு. உடனே ஒரு தாமரை இலையை பறிச்சு அதை குடிச்சு அதுல தண்ணீரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அயா உரு மடந்தை அருந்துயர் தீர், துன்பம் உருகின்ற கண்ணகியினுடைய நீர் வேட்கை தீர்த்து மீது செல் செங்கதிர் வெம்மையின் தொடங்க. மேல உச்சிய போக தொடங்கிவிட்டது சூரியன். பகலவன் உச்சி ஏகினான். அதுல தீதியல் காணும் செலவு அரிதென்று. இனிமே இந்த காற்றுள்ள நடப்பது கடினம். இது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல் விழந்து நடுங்குதையில் உடுத்து பாலை என்பதோ படிவம் கொள்ளும் என்று முன்னாடியே சொல்லியிருக்கிறான். அதனால இந்த காட்டு வழியில இப்போது போவது பாதுகாப்பு இல்லை என்று கருதி தீதியல் காணும் செல அரிதென்று கோவலன் தன்னோடும் கொடுங்குழை மாதோடும். கோவலன் தன்னோடும் இது சங்க இலக்கியத்துக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் இடையில கொஞ்சம் காலம் போய்விட்டது. அதுக்கு இதெல்லாம் அடையாளம். கோவலனொடும் என்று எழுதுவது சங்க நடை, கோவலன் தன்னொடும் என்று தன் சாரியை சேர்த்து எழுதுவது சங்க பிற்காலத்து நடை. கொஞ்சம் விரிந்து போகும். இது ஆசிரியப்பா ஆதலால் அது மாதிரி ஆசிரியப்பாவில ஒரு நெகிழ்வை மேற்கொண்டது பிற்கால நடை, செறிவை மேற்கொண்டது சங்க நடை. கோவலன் தன்னோடும் கொடுங்குழை மாதோடும் மாதவத்தாட்டியும் மயங்கதர் அழுவத்து அதர்ன வழி பல பேராக பிரிந்து மயக்கத்தை தரக்கூடிய அந்த காட்டிடையை சென்ற அதமும்னா அழுவம்னா காடு, அழுவத்து குரவமும் மரவமும் கோங்கமும் வேங்கையும். அதாவது தமிழ்நாடு இயற்கை செறிந்ததாக இருந்தது. பல்வேறு வகையான மரங்கள், செடிகள், கொடிகள். அதாவது ஐயப்ப பணிக்கர்ங்கிற ஒரு நரேட்டிவ் போயட்ரின்னு ஒரு நூல் எழுதுகிறார். கண்டிப்பா அதை படிக்கணும். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறவர்கள்லாம் சிலப்பதிகாரத்துல என்ன இருக்கிறது, சங்க இலக்கியத்துல என்ன இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு கேரளத்துல தோன்றிய ஒருவர். அதனால ஆந்திரம், கேரளம், கன்னடம் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலன்னு ஔவையார் பாடினாங்க. என்ன சொல்றாங்க?
அவங்க. அப்படின்னா நரேட்டிவ் போயிட்டில அவர் சொன்னாரு, காடு, செடி கொடி, மலை, மேடு பள்ளம் இதெல்லாம் எல்லா நாடுகள்லையும் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த காடும் செடியும் கொடியும் மலரும் தளிரும் இவையெல்லாம் ஒரு அக ஒழுக்கத்தை பேசுகின்ற உள்ளுரை சொல்லுவதற்கு, இறைச்சி சொல்லுவதற்கு பயன்படுகின்றன. இது உலகெங்கிலும் எந்த இலக்கியத்திலும் காணப்படாத ஒன்று. இது திணை இலக்கியம் என்ற ஒன்றை காட்டுகிறது. இந்த திணை இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று நரேட்டிவ் போயிட்டுங்கிற அந்த நூல்ல அவர் எழுதியிருக்கிறார். அதனால தமிழ் படிக்காத ஒரு அயலவர் அதன் பிறகு தமிழை படித்து தேர்ந்து அதில் இருக்கிற இந்த நுட்பமான செய்தியை உணர்த்துகிறார். குரவமும் மரவமும், மரவம்னா வெண்கடம்பு, செங்கடம்பு வெண்கடம்புன்னு ரெண்டு, அதுல இது வெண்கடம்பு. குரவமும், குரா என்பது ஒரு மரம். இத்தனை மரமும் இருக்கு. இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து கேரளா, ஏதாவது தமிழ்நாட்டிலிருந்து கேரளத்திற்கு போகிற வழியில, ஐயப்ப மலைக்கு போகிற வழியில எல்லா மரங்களும் இருக்கு. குரவமும் மரவமும் கோங்கமும், கோங்கமும் வேங்கையும் விரவிய பூம்பொழில் விளங்கிய இருக்கை, இதெல்லாம் அடர்ந்து இந்த மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு மண்டபத்துல ஆறிடை அத்தத்து, அதாவது கடும் ஆறலைக்கக்கூடிய வழியில செல்லக்கூடியவர்களே அலைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வழியில இயங்குனர் அல்லது மாறி வளம்பரா வில்லேர் உழவர். வில்லேர் உழவர்கள் அவங்க எல்லாம் கையில வில்ல ஏறாக கொண்டு உழுவார்கள். எதை உழுவார்கள்? வழியில வரக்கூடியவர்களுடைய மார்பை நிலமாக கொண்டு உழுவார். அம்பை ஏறாக கொண்டு வரக்கூடிய வழிப்போக்கர்களுடைய மார்பை நிலமாக கொண்டு அவருடைய மடியில வச்சிருக்கிற பொருளை விளைபொருளாக காணக்கூடியவர்கள் வில்லேர் உழவர். ஏன் இப்படி செய்யறாங்க? மாறி வளம் இல்லை. மாறி வளம்பரா வில்லேர் உழவர் கூற்றுறல் முன்போடு, யமன் மாதிரி வருவான். கூற்றுவனோடு மாறுபட்டது போல அங்கிருந்து வந்து கொடுவில் ஏந்தி வேற்று புலம் போகி நல் வெற்றம் கொடுத்து வேறு வேறு புலங்களுக்கெல்லாம் சென்று வெற்றியை கொடுத்து கழிவேறு ஆண்மை கடன் பார்த்திருக்கும். அப்போது பலி கொடுப்பார்கள் தெய்வத்துக்கு. விழிநுதல் குமரி விண்ணூன் பாவை, அதாவது தங்களுடைய நிலம் வறண்டு போய்விட்டது, முல்லை குறிஞ்சி. உடனே என்ன செய்யறது? வழியிலே செல்லக்கூடியவர்களை அழைத்து பொருள் வவுவார்கள். அவர்களுடைய மார்பிலே அம்பை பாய்ச்சுவார்கள். மடியிலே இருக்கக்கூடிய பொருளை பெறுவார்கள். ஆறலை கள்வரு படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை என்று புறநதாற்றுப்படை சொல்லும். அதுல ஒரு அருமையான ஒரு செய்தி என்னவென்றால், சங்க இலக்கியம் தான் சொல்லுகிறது. அத இதெல்லாம் வழி பரம்பரையாவே ஆறலை கல்வர் இல்லை. நிலம் மாறி போய் விட்டதுனால இவங்களுக்கு வேற பிழைப்புக்கு வழி இல்லை. என்ன செய்வது? அதனால வழிப்பறி செய்து உண்பது வழக்கமாயிருக்கு. இவர்களிடத்தும் கூட இரக்கம் இருக்கும். எப்போ இரக்கம் வரும்? அத சங்க இலக்கியம் சொல்லுவோம். வழியில செல்லக்கூடியவரை பார்த்து அடிச்சானா ஓங்கி, என்ன வச்சிருக்கிற, என்ன வைத்திருக்கிறாய் கொண்டா அப்படின்னு. அவன் அடிச்ச உடனே அழுதானான். அழுத போது, என்ன நீ அழுகிறதுல கூட ஒரு இசை இருக்க, இனிமை இருக்க, எங்க இன்னும் கொஞ்சம் அழுகலாம். அவன் உடனே அவன் வந்தவன் யாழ்ப்பாணம், யாழை கையிலே இருக்கிற பானம் இசைஞ. அவன் உடனே அப்பதான் சரி, இது நமக்கு நல்ல நேரம்னு இந்த யாழை மீட்டி இசைத்த உடனே ஆறலை கல்வர் படை விட கையில இருக்கிற அம்ப கீழே போட்டான். இல்ல, ஆஹா என்ன இசை, இவனை போய் அடிக்கிறதா என்று. அதனால அந்த இசைக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அன்பை, இரக்கத்தை, தன்னழியை சுரக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இப்ப இவர்களுக்கு தெய்வம் யார்? இப்ப இந்த முல்லை குறிஞ்சி மரு ஆகிய இந்த இரண்டும் திரிந்த காலத்து இவர்கள் வழிபடுகிற தெய்வம் கொற்றவை. அது பாலை நிலத்துக்குரிய தெய்வம்.
விடினுதற் குமரி அவன் நெற்றியில கண்ணை உடையவள். நெற்றியில கண்ணை உடையது யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு பாகமாக அமர்ந்தவள் பார்வதி. அதனால அவளும் நெற்றி கண் உடையவள். விடினுதற் குமரி, விண்ணோர் பாவை, தேவர்களுக்கெல்லாம் தலைவி, மையறு சிறப்பின் வான நாடி. அருமையான ஒரு சொல், வேற எங்கேயும் வரலீங்க. வானநாடன் என்றால் ஆண்பால், அதுக்கு பெண்பால் என்ன? வான நாடி. வானத்தை நாடாக உடையவள், வான நாடி நாட்டை உடையவள். ஐயை இதன் கோட்டம் அடைந்தனர் ஆண்கள். ஐயனுடைய கோட்டத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஐயை என்பது இங்கு காளிக்குரிய கோட்டம், கோயில். அந்த ஐயை கோட்டத்திற்கு சென்று அடைந்தார்கள் என்று சொல்லி காடுகாண்டாவைய அவரு முடிச்சார். அதற்கு அடுத்தபடியாக இப்ப வேட்டுவ வரி என்று சொல்லப்படுகிற 12வது காதை நாம பார்க்கிறோம். சிலவற்றை காதை என்பார், சிலவற்றை வரி என்பார், குன்ற குறவையும்பார். அதாவது வரி என்பது இசைப்பாட்டு. இங்கு இயலோடு இசையும் கலந்து இருக்கிறது இந்த வேட்டுவ வரியில. வேடுவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது தாங்கள் வழிபடக்கூடிய கொற்றவைக்கு விழா கொண்டாடுகிறார். நாடு வறண்டு போய்விட்டது, தெய்வத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்தவில்லை, ஆகவே மழை பெய்யவில்லை. இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொற்றவைக்கு நாம் பலி கொடுக்க வேண்டும், விழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கொற்றவையாக ஒரு பெண்ணை அலங்கரிக்கிறார், ஒப்பனை செய்கிறார். இது ஏன் உரைப்பாட்டு மடைன்னு போட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் உரையில விளக்கம் இல்ல. இந்த பாட்டுன்னு சொன்னா பாட்டுரை நூலே வாய்மொழி பேசியே அங்கதம் முது சொல்லோடு ஆயேழு நிலத்தும் அற்புதகாப்பியர். அதாவது பாட்டு 7 வகைப்படும். அதுல முதல் இது பாட்டு. பாட்டு, உரை, நூலே, வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல். பழமொழி வரையில எல்லாம் பாட்டினுடைய வகைதான். இதுல முதல்ல சொல்லப்படுவது பாட்டு, அது இசை கலந்தது. இங்கு உரைப்பாட்டுன்னா உரை கலந்த இசையோடு அமைந்த ஒரு பாட்டு. அதனால்தான் இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு பேரு. கவிஞர் சுரதா எழுதினாரு, உரையிடையிட்ட பாட்டுடை சிலம்பு என்னும் ஓவிய சிலம்பு தந்தான் நரைதிரை வாராமுன்றே நாட்டினில் துறவியான். இளங்கோவடிகள் நரைதிரை வாராமுன்பே நாட்டிலோ துறவியான். அதனால கடுங்கதிர் திருகளின், அதாவது பகலவன் என்ன செய்கிறான்? வேட்டு வரியில முதல் அடி. கடுங்கதிர் திருகளின் கதிரவன் அப்படியே முருகி காய்கிறான். இந்த நிலத்தை நான் என்ன செய்கிறேன் பாரு, கொளுத்துறான். கடுங்கதிர் திருகளின் நடுக்கு அஞர் எய்தி, அஞர் துன்பம். இந்த ஒரு சொல்லெல்லாம் மறைஞ்சு போச்சுப்ப. நடுங்க அஞர் எய்தி ஆறு செல் வருத்தத்து. ஆற்றுக்கு ஆறுன்னு ஏன் பேருன்னா, ஆறுன்னு வழி, தனக்கென்று ஒரு வழியை உண்டாக்கி கொண்டு போவதனால்தான் அதுக்கு ஆறுன்னு பேர். ஆறு செல் வருத்தத்து சீரடி சிவப்ப. சீரடிங்கிறது எப்படி பிரிக்கணும்? சிறுமை அடி, சிறிய பாதங்கள். சீரடி சிவப்ப நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்தாங்கு. நரும்பல் கூந்தல்ங்கிறது இங்கு கூந்தலை உடைய கண்ணகியை குறித்தது, அன்முடி தொகை. நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்தாங்கு. சிறிது சிறிதா மூச்சு விடுறா, திணறா. நடந்து செல்லுகிற போது மூச்சு திணறல் ஏற்படுகிறது. குறும்பல உயிர்த்தாங்கு, பல மூச்சாக வெளிப்படுகிறது. குறும்பல உயிர்த்தாங்கு ஐயை கோட்டத்து எய்யா ஒரு சிறை. ஐயனுடைய கோயில்ல எய்யான யாரும் வராத ஒரு பக்கத்துல ஒரு சிறை, ஒரு பக்கத்துல மருந்து நோய் தனியே இருந்தனர் உப்பால். உப்பால்ல மேலே அவர்கள் அந்த கோயிலுக்கு இல்ல ஒரு பக்கத்துல கொஞ்சம் உயர்வான இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பதான் நடக்க போகுது இன்றையாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதாவது இளங்கோவடிகளுடைய காப்பியம் எப்படி ஒரு சிறந்தது என்பதற்கு அது வரலாறு தழுவியது.
அதுல அந்த கற்பனை எல்லாம் எங்க இருக்கும்னா கவிதைகள் இருக்கும், வர்ணனையில இருக்கும், காட்சியை புனைவதில் இருக்கும். ஆனா அது மற்ற நிகழ்ச்சிகள்ல கற்பனை அதிகம் இருக்காது. அது வரலாறு தழுவிய ஒரு காப்பியத்தில் தான் அப்படி இருக்கும். இப்ப வல்வில் ஓரின்னு ஒருத்தனை புறநானூறு காட்டுது. அவன் அம்பு விட்ட உடனே படிப்படியா போய் யானையை தாக்கி, அப்பால ஒரு வேங்கையை தாக்கி, கடைசியில ஒரு உடும்ப போய் தைத்து அந்த அப்படியே கீழே நோக்கி போகுதான் அந்த அம்பு. இப்படி 4-5 உயிர்களை சாய்த்தது என்று சொன்னா வல்வில் ஓரி. இது வரலாறு. ராமாயணத்துல பாருங்க, உன்னுடைய ஆற்றலை நான் கொஞ்சம் பார்த்தா தேவலான்னு நினைக்கிறாங்க. யாரு? அனுமனும் அவனை சார்ந்தவர்களும் சுக்ரீவனும் இவனை துணையாக கொண்டு நாம வாலியை வெல்ல முடியுமா, இவனுடைய ஆற்றலை நாம அறிந்து கொண்டால் நல்லதாயிற்று அப்படின்ன உடனே அவரோட ஐயத்தை போக்குவதற்காக ராமன் தன்னுடைய அம்பரா துணியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அப்படி தொடுத்து விட்டான். என்னாச்சு? வானுயர போயிருக்கக்கூடிய 7 மரங்களை துளைத்து, அதற்கு பிறகு 7 கடலை தாண்டி 7 மலைகளை தாண்டி அப்புறம் போய் கடலெல்லாம் நீராடி திரும்பி அவனுடைய அம்பரா துணியில பூந்துட்டு. இது வரலாறுன்னு சொல்ல முடியாது, இது புராணம். இரண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை நாம உணர வேண்டும். இங்க எல்லாம் சொல்றாரு, கொடும்பை நெடுங்குளம் கோட்டகம் புக்காங்குன்னாரு. கொடும்பாளூருக்கு போய் அங்க இருந்து நெடுங்குளத்துக்கு போய் வரிசையா போகும். நிகழ்ச்சிகளை அவ்வாறு கோவைப்பட சொல்லுவது வரலாறு. ஐயை ஓட்டத்துல போய் தங்கியிருந்தார்கள். இப்போது வழங்குவில் தடக்கை மரக்குடி தாயத்து, வில்லுதான் அவர்களுக்கு ஒரே கருவி. தடக்கை அகன்ற பெரிய கை, மரக்குடி தாயத்து வீரத்தை தங்களுடைய குடிப்பண்பாக உடையவர்கள். பழங்கடன் உற்ற முழங்குவாய் சாலினி, அதாவது வழி வழியாக கடன் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு கடன் இருக்கக்கூடிய முழங்குவாய் சாலினி. இல்ல ஆ ஓ என்று ஓசை எழுப்பக்கூடிய சாலினி என்ற ஒரு பெண். இது ரொம்ப இன்றியமையாத ஒரு பாத்திரம். நம்ம தமிழ்நாட்டுல கோயில்கள்ல, குறிப்பாக காளி கோயில்கள்ல, மாரி கோயில்கள்ல சாமி ஆடுறது உண்டு ஒரு வழக்கம். தெய்வம் தீண்ட பெற்ற நிலையில தெய்வம் அங்கிருந்து அந்த பெண்ணின் மீது ஏறிக்கொள்ளும். உடனே அது பேசுவதெல்லாம் தெய்வத்தினுடைய பேச்சாக கருதப்படும். அத மற்றவர்கள் நரம்பு நோயினாங்க. அது மாதிரி அப்போது அந்த தெய்வ பேச்சாக அதை கருதி அதனை எல்லாரும் கேட்பார். இந்த சாலினியின் மீது அந்த கொற்றவை தெய்வம் ஏறுகிறது. தெய்வமுற்று மெய் மயிர் நிறுத்து, அப்படியே சாலினியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய மயிரெல்லாம் குத்து கணிக்குது. மெய் மயிர் நிறுத்து, கையெடுத்து ஓச்சி, கையை அப்படியே வீசுகிறா மேல் நோக்கி. காணவர் வியப்ப, எல்லாரும் வியக்குமாறு இடுமுள் வேலி எயினர் கூட்டுண்ணும், உள்வேலியை கொண்டிருக்கக்கூடிய ஈனருடைய காடு, அதுல கூட்டுண்ணும் கூட்டமாக உண்ணுகின்ற நடுவூர் மன்றத்து அடிவயர்த்து ஆடி, அங்கிருந்து அடிவயர்த்துக்கு ஆடிக்கொண்டு வருகிறாள் அந்த சாலினி. சாலினி என்பவள் தேவராட்டி, சாமியாடின்னு சொல்றாங்க. இப்ப அவ அங்கிருந்து வருகிறாள். அவள் அங்கிருந்து இப்ப சொல்ல போறா செய்தியை ஒண்ணு சொல்ல போறா. நாம் எல்லாம் நம்முடைய கடமையை மறந்தோம், தெய்வத்துக்கு நேரக்கூடிய பலிக்கடன் செய்யாமல் விட்டோம். ஆகவே இங்கு மழை பெய்யல, நம்ம வறுமை உற்றோம், இதனை தீர்ப்பதற்கு நாம் வழிபாடு செய்வோமாக என்று அவர் சொல்ல போறா. அதிலிருந்து தொடங்குகிறது இந்த வேட்டுவ வரி. ஒரு இன்றியமையாத செய்தியை சொல்ல போகிறது. இதுதான் கண்ணகி உண்மையில் யார் என்று உணர்த்த போகிறது. அதை அடுத்த வகுப்புல காண்போம். கேட்ட அனைவருக்கும் என் நன்றி உரியது. வணக்கம்.